நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உள்ள போ, உள்ள போடா நீ. கொஞ்ச நாளா உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்க. கொஞ்சம் திமிரு கூடிதான் இருக்கு. அதை நான் அடக்கிடுவேன். உள்ள போன்னு உனக்கு தெரிய சொல்லணுமா? போடா. டாடி, நீங்க சொன்னது ரெண்டு பேருக்குமே பிடிக்கல. பரவாயில்ல விடு. என்கிட்ட அன்பு காட்டுறதுக்கும் பாசத்தை காட்டுறதுக்கும் என் பொண்ணு நீ இருக்கல்ல. உங்களை எதிர்த்து பேசுற அளவுக்கு அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். அவனுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. பரவாயில்ல, சரி பண்ணிடலாம். காலேஜுக்கு போற வரைக்கும் நீ எப்பவுமே அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்க, சரியா? அத நான் பாத்துக்கிறேன் டாடி. குட். மைனா, அவளை நான் என்ன பண்றேன்னு பாரு. அதெல்லாம் நடக்காது. என்னம்மா? சார், எஸ்ஐ சாரை கொஞ்சம் பார்க்கணும். ஒரு கேஸ் விஷயமா. என்ன கேஸ்? அது சொல்ல முடியாத விஷயமா? இல்ல சார், எஸ்ஐ சாருக்கு தெரியும். அவரை பார்த்தா போதும். அதுக்கப்புறம் இன்னொருத்தரும் வரணும். யாரு பிரச்சனை பண்ணவங்களா? இங்க பாருமா, இன்னைக்கு எந்த கேஸை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஐயோ, அப்படி இல்ல சார். நான் வேலை செய்யற டெக்ஸ்டைல்ஸோட ஓனர் வராரு. அப்போ தொழில் சம்பந்தமான பிரச்சனையா? இல்ல சார். எல்லாம் சரிம்மா, எஸ்ஐ சார் மீட்டிங்ல இருக்காரு. நீங்க ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணுங்க. ம். இங்க பாருண்ணா, இப்படி கூட்டுல அடைச்ச சிங்கம் மாதிரி ஒரே இடத்துல அடைஞ்சு கிடந்தனா எதையுமே தீர்க்க முடியாதுண்ணா. நீ அப்பாவை எதிர்த்து நில்லுன்னா நான் சொல்லல, ஆனா இது உங்களோட சுயமரியாதையை குறிக்குது. இது மத்தவங்க முன்னாடினா கூட பரவாயில்ல, ஆனா மைனா அண்ணி முன்னாடி கஷ்டம். அங்க மைனா அண்ணி நீங்க வருவீங்கன்னு நினைச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணுவாங்கல்ல, போன் பண்ணி விஷயத்த சொல்லுங்க. என்ன? நேரா டெக்ஸ்டைலுக்கு வர சொல்லுங்க, அங்க வச்சு காசு தரேன்னு சொல்லுங்க. டேய், அவகிட்ட மொபைல் இல்லடா. எஸ்ஐ நம்பருக்கு கால் பண்ணு, அவங்க கிட்ட விஷயத்த சொல்லு, அதான் சரி. நீங்க இப்ப தைரியமா பேசி அந்த பணத்தை வாங்கிட்டு போய் டெக்ஸ்டைல்ஸ்ல அவங்க கிட்ட கொடுங்க. ஹலோ சார், ரஞ்சித் பேசுறேன். ஆமா சார், என்னால வர முடியல. ஓஹோ, அப்ப இவன் தான் ரஞ்சித்தை ஏத்தி விட்டு எல்லாத்தையும் செய்யறதா? இவனை என்ன பண்றன்னு பாரு.
நானும் பாக்குறேன் ரஞ்சித் 3 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு எப்படி டெக்ஸ்டைல்ஸ்க்கு போறான்னு. நான் அதை செய்யவே விட மாட்டேன். சரி பரவாயில்ல, எப்படியோ என்னோட வேலை முடிஞ்சுச்சு. ஓகே பாய். சார், ரஞ்சித் சார் இன்னும் வரலையே. அவர் இங்க வர வேண்டிய அவசியமெல்லாம் இல்ல. எப்படியோ இந்த பிரச்சனை வேற வழியா முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய பிரச்சனை பண்ணாம இந்த கேஸை முடிக்கவே முடியாது. சார், மீனாட்சி, நேரா நீங்க டெக்ஸ்டைல்ஸே போங்க. இல்ல திருட்டு போன அந்த பணத்தோட விஷயம். அந்த கேஸ் சால்வ் ஆயிடுச்சுங்க. சார், அது மீனாட்சி, நீங்க டெக்ஸ்டைல்ஸுக்கு போனா போதும். அந்த 3 லட்சம் அங்க கிடைக்கும் உங்களுக்கு. அந்த கேஷ டென்னி மோகன் கர்த்தா சார்கிட்ட கொடுத்துட்டான். அவர் ஸ்ட்ரைட்டா உங்ககிட்டயே கொடுத்துருவாரு. உண்மையாவா சார்? நீங்க ஹாப்பியா போங்க. சார், நான் பணத்தை தொலைச்சிட்டேனேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். அது கிடைச்சா நிறைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது இருக்கு. எப்படி இருந்தாலும் அதை கண்டுபிடிச்ச உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஒன்றும் அவசியமே இல்லைங்க. உங்கள மாதிரி ஆளுகளுக்காக தான் நாங்கெல்லாம் காக்கி யூனிஃபார்ம் மாட்டியிருக்கோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். சரி, வரேன் சார். சாரு, நல்லா தூங்குறீங்களா? சுடிதாரா, அந்த பக்கம் போய் பாருங்க. யாரு, உங்க அப்பனா? ஐயோ முதலாளி, இப்படி வெளியே வாடா. டேய், இந்த பக்கம் வாடா. 24 மணி நேரம் முட்டாளா இருக்கிற உனக்கு இதுதான் வேலை இல்ல? வர வேண்டியது, நல்லா நேரத்துக்கு சாப்பிட வேண்டியது, அப்புறம் ஏசில உட்காந்து நல்லா தூங்க வேண்டியது. இது சரியா வராது. என்ன சுரேஷ், இப்படி உட்காந்து தூங்கிட்டு இருக்காதுன்னு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது? வேணும்னு இல்ல முதலாளி, ஒர்க் லோடு, அதனாலதான் தெரியாம தூங்கிட்டோம் முதலாளி. உன்னை உட்கார சொல்லி யாரா சொன்னது? இன்னொரு தடவை உன்னை இப்படி பார்த்தனா அதுக்கப்புறம் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டேன், அப்படியே துரத்திடுவேன். புரியுதா? இனிமே தூங்க மாட்டோம் முதலாளி. ஒன்னு செய், 5th ஃப்ளோர்ல இருக்கிற டேமேஜ் பீஸ் எல்லாம் நல்லா பேக் பண்ணி வை. இப்பவே செய்யற முதலாளி. இங்க இல்லடா, 5th ஃப்ளோர் தானே. சரி சரி சரி, இப்படிதான். சாரி சார், போயேன்டா. என்னாச்சுடா? ஏதோ கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது. அது ஒண்ணு இல்லப்பா. இல்ல, உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. என்ன இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லலாம்ல. அப்பா, அது அந்த மோகன் கர்த்தா முன்னாடி தலை குனிஞ்சு நின்னல. அது இல்லாம அந்த அளவோட தயவுல தானே இந்த கேஸை விட்டு வெளியே வந்தது. அதை விட்டு தள்ளுடா, அது நம்மளோட தந்திரம் தானே. இருந்தாலும் நம்ம எதிர்கிட்டயே நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக. தப்பு இல்லடா. தலை குனிய வேண்டிய இடத்துல தலை குனிஞ்சும், நிமிர வேண்டிய இடத்துல நிமிந்து நின்னு தான் உன்னோட இந்த அப்பா இதை எல்லாத்தையும் சம்பாரிச்சா. இருந்தாலும்ப்பா, நம்ம கஷ்டப்பட்டு திருடின அந்த 3 லட்சம் ரூபாய் அது கைவிட்டு போயிடுச்சே. உண்மையை சொன்னா, அப்ப பிரச்சனையில தப்பிக்க நான் அப்படி சொன்னேன். 3 லட்சம் ரூபாய் அது போனதுல எனக்கும் ரொம்ப வருத்தம் இருக்கு. யார் தான் கண்டுபிடிச்ச அந்த சிசிடிவி கேமராவை? இது மனுஷனுக்கு உதவியா இல்ல உபத்திரமா தானே இருக்கு. இனி சிசிடிவி கேமரா, போலீஸ்காரங்களெல்லாம் தப்பு சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்ம கையை விட்டு போன அந்த 3 லட்சம் ரூபாய் அவங்க கையில இருந்து எப்படி நம்ம திரும்பி வாங்க போறோம்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ அதான் முக்கியம். அது நம்ம கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கணும்னா நம்ம கையை விட்டு போன அந்த பணத்தோட 2 மடங்க நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கணும். இன்னும் லேட் பண்ணாம நம்ம அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியே ஆகணும்.
அம்மா என்ன ரஞ்சித்? அப்பா கிட்ட இருந்து அந்த 3 லட்ச ரூபா வாங்கி கொடுங்கம்மா. அந்த மைனா கிட்ட கொடுக்கணும்ல. அம்மா யோசிக்காதீங்க, எனக்கு அந்த பணம் வேணும். டேய், அது பிரச்சனை ஆகும். என்ன பிரச்சனை? எனக்கு அது கண்டிப்பா வேணும். ரஞ்சித், அது வந்து நான் தான் மைனாவை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக சொன்னேன். ஆனா ச்சே முடியல. நான் இனிமேல் எப்படிமா அவன் மூஞ்சில முழிப்பேன்? அவ இனிமேல் என்னை பத்தி என்ன நினைப்பாமா? நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா உங்க அப்பா கிட்ட பணத்தை கேட்டு வாங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல? இல்ல, அது இங்க தேவையில்லாம அப்பாவும் பையனும் ஒரு சண்டையை போட வேணாம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நானே கேட்டுக்கிறேன். ரஞ்சித் வேண்டாம். ரஞ்சித் நில்லு. என்னம்மா? அது கண்டிப்பா பிரச்சனை ஆகும். இந்த விஷயத்துல அப்பா என்ன பண்ணாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அந்த கேஷை நான் வாங்கியே தருவேன். ஐயோ, அங்க பாரு, அப்பா வராரு. அப்பா என்ன? அந்த 3 லட்ச ரூபாய் எனக்கு தர முடியுமாப்பா? அப்பா என்னப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன சொல்லணும்? இந்த பார், அந்த டேபிள்ல சாவி வச்சிருக்க. அப்பா நான் சாவி கேட்கல, கேஷ். ஆமாண்டா, அந்த பணத்தை நான் செல்ஃப்ல வச்சிருக்கேன். அதோட சாவி தான் அது. போய் பணத்தை எடுத்துக்க. அப்பா என்ன, இன்னும் அதிகமா பணம் தேவைப்படுதா? வேணும்னா எடுத்துக்க. எல்லாம் உன்னோடது தானே. என்ன போலியா? ஒரு நிமிஷம், கொஞ்சம் இங்க வா. என்னப்பா? சரி, அந்த 3 லட்சம் எதுக்குன்னு சொல்லலையே? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, அது மைனா கொடுக்கணும்ல. ஓ சரி, அது உங்க அம்மாவோட அக்கவுண்ட்ல இருந்த பணம் தானே? அப்போ உங்க அம்மாவுக்கு திருப்பி கொடுத்துரு. அது பரவாயில்லைங்க. என்ன சொன்ன? இல்ல, அந்த கேஷ் மைனாக்கு கொடுக்கட்டும். ஓஹோ, அப்போ 2 பேரும் பேசி வச்சுட்டு அதை செய்றீங்க இல்லையா? நல்லா இருக்குடா, உங்க நாடகம் நல்லா இருக்கு. நாடகம்லாம் இல்லப்பா. இருக்கட்டும், ஆனா அந்த பணத்தை நீயோ எவ்வளோ அந்த மைனாவுக்கு கொடுத்தேன்னு தெரிய வந்தா அப்புறம் இங்க என்ன நடக்கும்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. நம்ம பையனுக்கு என்ன நடக்கும்னு கொஞ்சம் தெளிவுபடுத்தும். எனக்கா சொல்லி கொடுன்னு சொன்ன. அப்புறம் ரஞ்சித், உங்ககிட்ட எனக்கு சில விஷயங்களை பேசி. ரஞ்சித், அப்பா சொன்னதை கேட்டல்ல? அந்த பணம் என்னோட அக்கவுண்ட்ல இருக்கட்டும். அம்மா, நான் தான் சொல்றேன்ல, அதுலயே இருக்கட்டும். யாருக்கு கொடுக்க வேண்டாம். அம்மா, அப்ப மைனாக்கு எதுக்காக? ஏன் அவளுக்கு கொடுக்கணும்? பாத்தியா, இதுதான் உங்க அம்மாவோட சுபாவம். கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம எதை வேணாலும் சொல்லுவா, பின்னாடி வருத்தப்படுவா. இல்ல, நீங்க இன்னமும் என்கிட்ட சொல்ல வந்தீங்களே? அது இதத்தாண்டா உங்க அம்மாவோட சுபாவத்தை. கஷ்டம்டா. ஹலோ சார். ஹலோ சோனி, நீ வெளியே இருக்கியா? இல்ல, டெக்ஸ்டைல்ஸ்ல. சொல்லுங்க சார்.
3 லட்ச ரூபா கொடுத்து அந்த கேஸை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். அது ஆனா மைனாவோட கையில கிடைக்கணும்னு எனக்கு தோணல. அது என்ன சார்? அது சொல்றதுக்காக நான் ஒன்றும் கூப்பிடல. நம்மளுடைய அடுத்த பிளான் கரெக்டா மூவ் ஆகணும். நான் என்ன பண்ணணும் சார்? உன்னால தான் முடியும். அதுக்கு தான் கால் பண்ணேன். அந்த ஹேமாவை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடு. ஜஸ்ட் அவங்கள நான் நேர்ல பார்த்துட்டா மீதியை நான் பார்த்துக்கிறேன். நான் முன்னாடி கால் பண்ணப்போ என்கிட்ட நல்லா தான் பேசினாங்க. எதிரிக்கு எதிரி நண்பன்கிறது தான் ஹேமா மேடத்தோட கொள்கை. எப்படி இருந்தாலும் அவங்க நம்மள மீட் பண்ணுவாங்க. இன்னைக்கே அது நடக்கணும். இதுக்கு மேல தள்ளி போடக்கூடாது. ஓகே, நான் இப்பவே ஹேமா மேடத்துக்கு கால் பண்றேன். வெளியில எங்கேயாவது வச்சு மீட் பண்றேன்னு சொல்றேன். ஓகேவா சார்? நீ கால் பண்ணி பேசு. நீ அவங்களோட நம்பர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு. மற்றதெல்லாம் நான் பேசிக்கிறேன். சரிங்க சார். இது ஒரு புது ஆரம்பம். நம்மளோட வெற்றிக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே? ஓகே சார். இருந்தாலும் எனக்கு இது புரியல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரஞ்சித் சார் வரமாட்டேன்னு சொன்னாங்களே, எதுக்காக அந்த எஸ்ஐ அப்படி சொன்னாரு? அதோட டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு எதுவும் தெரியல. ஆனா அந்த 3 லட்ச ரூபாய் ரஞ்சித் சாரோட கையில தான் இருக்கு. சாரும் மேனகா மேடமும் வரட்டும், அது கிடைக்கும். எல்லாமே உன் அதிர்ஷ்டம் தான். தொலைஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சல, ஒரு வழியா கிடைச்சிடுச்சு. எப்படி இருந்தாலும் அது ரஞ்சித் சாரோட நல்ல மனசுனாலதான். நல்ல மனசு. இங்க ஒரு ஆளுக்கு மட்டும் ரஞ்சித் சாரோட நல்ல மனசு இருக்கு, இல்ல ராதாக்கா? ஐயோ, உன் வாயை நீ எப்பவுமே அடக்க மாட்டியா சோனி? எப்படியோ எல்லாம் நல்லா நடந்தா சரி. ரஞ்சித் சார். சார், அந்த கேஷ். சாரி மைனா, என்னால எதுவும் செய்ய முடியல. சார், அந்த 3 லட்ச ரூபா விஷயம் நீ மறந்துரு. அது நீ உனக்கு கிடைக்காது. சார், என்ன நடந்தது? அது கிடைக்கல மைனா. நீ வேற எங்கேயாவது ட்ரை பண்ணி பாரு. சார், ஏன் இப்படி பேசுறீங்க? அது அந்த 3 லட்ச ரூபாய் அது கிடைச்சிருச்சுன்னு சொன்னப்ப நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அந்த பணம் கிடைச்சா நான் நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்படி இறக்கப்பட்டுதான் நாங்க உனக்கு கொடுத்த அட்வான்ஸ் பணம் அந்த 3 லட்ச ரூபாய். அதை இப்போ கொடுத்தவங்களே திரும்ப வாங்கிட்டாங்கன்னு நினைச்சுக்கோ. மேடம், இந்த விஷயம் இதோட முடிஞ்சிருச்சு. மைனா, அக்கா, நான் இப்ப என்ன பண்றது? அழாத. பாருமா, இது டெக்ஸ்டைல்ஸ். அழுதது போதும். வா. வா. வா.
இததான் கலைநயத்தோட செய்யறது. பார்த்தல்ல, நூலை சுத்துறதுல கூட ஒரே அளவா ஒரே வேகத்துல கடவுளோட பூரண ஆசீர்வாதத்தோட வந்தவங்க தான் இந்த அச்சுதன் மாதிரி ஆளுங்க. நீ போய் பட்டு நெஞ்சு எல்லா மனுஷங்களையும் சந்தோஷப்படுத்துன்னு அனுப்பி வச்சிருக்காரு. ஆனா உன்னோட திறமைக்கு நீ இங்க இருக்க வேண்டியவனே இல்ல. வா என்னோட வா. வேலாயுதண்ணே, இதை முடிச்சுட்டு வந்துடுறேன். அத அந்த குமார் பாத்துக்குவான். குமார், இத முடிச்சிட்டு அப்புறம் இந்த வேலையை பாரு. ஓகேவா? அச்சு வா வா அச்சுதா. கறி நெய்யறதுல அச்சுதன் நேர்த்தியானவனு தெரியும். அதுல ஒன்னு அடிச்சுக்க முடியாதுன்னு தெரியும். நீ நெய்து கொஞ்ச நாள் ஆயிருச்சுல்ல, அதுக்குள்ள மறந்துருமா என்ன? அச்சு நீ ஆரம்பி, அத நான் பாக்குறேன். அது வேலாயுதண்ணே, எனக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லாம போயிருமா? இத பண்ணாவா? என்ன நீ இப்படி சொல்ற? உனக்கு ஒண்ணு இல்ல. அதை இப்படி பிடிச்சி இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, இதெல்லாம் உனக்கு சொல்லி தரணுமா என்ன? உனக்கு பழக்கமான வேலை தானே, ஏன் இப்படி தயங்குற? ஒரு சின்ன வேலை தான், நீ அதை செய்யச்சு. வேலாயுதண்ணே, அது வேலாயுதண்ணே, நான் அதை சொன்னேன்ல, எனக்கு இதுக்கு அப்புறம் நீ ஒண்ணு ஒண்ணா செய்ய வேண்டியதுதான். ஏறு ஏறாச்சு. நாம ஓடி ஆடி வேலை செஞ்சவங்க, நாம ஒரு இடத்துல உட்கார்ந்தா உடம்புக்கு ஒத்து வராது. நெய்யச்சு. இத மட்டும் புடி, சந்தோஷமா இத தொடங்கு. வாங்கிக்காச்சு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.